போன கிழமை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பத்த வைத்த நெருப்பு பத்தி எரிகிறது உலகம் முழுவதும் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு அளவான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய அளவான ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் விதித்த வரி அப்படின்றது சில நாடுகளால தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவில் மிக பாரிய சிக்கல்களை வரும் நாட்கள்ல ஏற்படுத்தும் அப்படின்ற அச்சம், அதிர்வலைகள், பல நாடுகள் அதுக்கு எதிரான பல விஷயங்கள். இப்ப சைனா உள்ளிட்ட பல நாடுகள் சைனா நேரடியாகவே அதாவது நாளையிலிருந்து அதற்கு எதிரான வரியை விதித்திருக்காங்க. இன்னும் 35% வரியை விதித்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அமெரிக்காவை விமர்சனம் செய்யற விஷயங்களாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்குள்ளேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான எதிர்ப்புகளாக இருக்கட்டும், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், பல நாடுகள் இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான விண்ணப்பங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே பல இடங்கள்ல பல விஷயங்களாக சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கிற ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கிழமை உலகத்தினுடைய பங்கு சந்தையினுடைய சரிவு அப்படின்றது வரலாறு காணாத சரிவை சந்தித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உலகத்தை விட்டுருங்க, ஆசிய நாடுகளுடைய பங்கு சந்தை மிகப்பெரிய அளவான பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இலங்கையினுடைய பங்கு சந்தை, கொழும்பு பங்கு சந்தை என்ன நடந்திருக்கிறது இந்த 3 வார நாட்கள்ல இலங்கையினுடைய பங்கு சந்தை என்றது பெரிய அளவான மிகப்பெரிய அளவான பாதிப்பை இழப்பை சந்திச்சிருக்கிறது. நம்ம ரூபாவில் சொல்லலாம், கோடியில சொல்லலாம், கிட்டத்தட்ட 43,500 கோடி 43,500 கோடி ரூபாவை இலங்கையினுடைய கொழும்பு பங்கு சந்தை டொனால்ட் ட்ரம்புடைய இந்த அறிவித்தலை தொடர்ந்து இழந்திருக்கிறது. பாரிய ஒரு இழப்பை இலங்கை சந்தித்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அதுல ஒரு நன்மை நடந்திருக்கு, அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இன்றைய நாள்ல கிட்டத்தட்ட 200 பில்லியன் அதாவது 200 பில்லியன் இலங்கை ரூபாக்களை மீட்டெடுத்திருக்கிறது. மீளவும் பங்குச்சந்தை இன்று மேல உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பங்குச்சந்தை எங்க எப்ப எப்படி விழும் எப்படி உயரும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பை இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறத இன்றைய நாள்ல உணரக்கூடியதாக இருக்கு. இலங்கையினுடைய பல நிறுவனங்கள், அதாவது இலங்கையில் இருக்கிற கிட்டத்தட்ட 284 நிறுவனங்கள் இந்த பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய பங்குகளை இதுல முதலீடு செய்தது இந்த பங்குச்சந்தையினுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் இந்த பங்குச்சந்தையை நம்பிதான் இயங்கி கொண்டிருக்காங்க. அந்த பங்குச்சந்தையில் இருக்கிற அவங்களுடைய அந்த பங்குகள், அவங்களுடைய உயர்வு என்ன, அவங்களுடைய வளர்ச்சி என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் அந்த நிறுவனத்துடைய பலமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையுடைய இந்த வீழ்ச்சியால அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இது எங்கதான் போய் முடிய போகுது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. எனவே இப்படி இருக்கும்போது அமெரிக்க பிரதிநிதிகளோட இப்பொழுது பேச்சுவார்த்தை, அமெரிக்க தூதரவர்களோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஜனாதிபதி நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்காங்க. இந்த கடிதத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த வரி குறைப்பு, வரி தொடர்பான அடுத்த கட்ட இலங்கை அமெரிக்கா தொடர்பான விஷயங்கள்ல என்ன கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் அடங்கிய ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வெள்ளை மாளிகை அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவைப்படும் போது இது தொடர்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் அவங்க சொல்லியிருப்பதாகவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. பல சமூக வலைதளங்கள்ல செய்திகளை சரியா வெளியிடுறவங்க பக்கமாக இருந்து பார்க்கும்போது அந்த செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பா இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளோடு பேசிக் கொண்டிருக்காரு. இது தொடர்பான பல நாடுகள் விண்ணப்பங்களை முன் வச்சிருக்காங்க, பல நாடுகள் பேசுறாங்க. இந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த நாட்டுக்கும் அவர் கொடுத்த வரியிலிருந்து ஒரு வீதம் கூட இன்னும் குறைச்சதா சொல்லப்படல. ஆனா சில வேளைகள்ல குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சில வேளைகள்ல 100க்கு ஒரு 99% இல்லாமல் தான் இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஒரு வீதம் இருக்கு. அந்த ஒரு வீதமாவது இலங்கைக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றதுதான் இப்ப செய்கின்ற முயற்சியாக இருக்கு. எனவே இது சரியான முறையில செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவான ஆடை ஏற்றுமதி, இங்க இருக்கிற கார்மெண்ட்ஸ் பெரிய அளவா பாதிக்கப்படும். சில வேளையில மூடக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம். ஆனா இப்ப இலங்கையில பேசப்படுற ஒரு விஷயம்னு சொன்னா, வேற நாடுகளுக்கும் இன்னும் பல நாடுகள் இருக்கிறது ஆடை ஏற்றுமதிக்காக. அந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிங்க, அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காதீங்க என்ற மாதிரி இப்ப பேசப்படுது. ஆனா உடனே அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வியே. ஜனாதிபதியா இருக்கட்டும், அரசு தரப்பா இருக்கட்டும், இப்பொழுது பேசுற ஒரு விஷயம் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்துக்காக நாங்க போராட வேண்டியிருக்கோம். எதிர்கட்சி இல்ல, எந்த கட்சி பேதம் இல்லாம, எந்த அரசியல் கொள்கை பேதம் இல்லாம இதற்கு நாங்க ஒன்றாக நின்று இதனை எதிர்கொள்ள வேண்டியது கட்டாயமானது அப்படின்ற ஒரு கோரிக்கை
இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரைட். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இப்பொழுது தடுப்பு காவல், அதாவது விளக்கமறியல் இருக்காங்க. பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு பிரேரணை ஒன்று இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரேரணைக்கு 151 வாக்குகள் பெறப்பட்டிருக்கிறது. யாரும் இதுக்கு எதிரான வாக்கு அளிக்கல. எனவே அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த விஷயம் வந்து அடுத்தடுத்து வர நாட்கள்ல நடக்கும். விரைவில் அவருடைய பதவி நீக்கப்படும் அப்படின்றது மட்டும்தான் இப்ப இந்த செய்தியில பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதோட சாமர சம்பத் வதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 2 நாள்ல பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. பாராளுமன்றத்தில் அவர் உரையும் ஒன்று ஆற்றியிருக்காரு. 89 මේ ඉන්න ලාල්ගේ පටන් ගත්තම මේ පේලියෙම හිටපු පවුලක ඒ කාලේ ඒ විදියට මුහුණ දීපු ඒ භීෂණයට මුහුණ දීපු මිනිහ ලාල් මාත් ඒ නිසා මම මේවට බය නැහැ. அதோட முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களுக்கும் இன்றைய நாள்ல பிணை கிடைச்சிருக்கு. பாராளுமன்றத்துல இன்னொரு விஷயம் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்டது. தனியார் துறை வேலை ஆட்களுக்கு சம்பள உயர்வை வழங்குறதுக்கான அனுமதி அமைச்சரவை வழங்கியிருக்கு. இந்த அனுமதியில வந்து 17,500 ரூபாயிலிருந்து 27,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய பேசிக் அடிப்படை சம்பளம் கொடுக்கப்படணும். 700 ரூபாயிலிருந்து 1,080 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. இந்த ஏப்ரல்ல இருந்து, அதாவது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தனியார் துறை வேலை செய்யறவங்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் கண்டிப்பா சம்பளம் கூட தான் பண்ணும். 17,500 எல்லாம் இப்ப எந்த அளவுக்கு காணும்? 27,000 எந்த அளவுக்கு காணும் அப்படின்றதான் தெரியல. ஆனா இதுக்கு ஒரு பிரேரணை கொண்டு வந்து இதுக்கு ஒரு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி தான் தனியார் துறை வந்து தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கான சம்பளம் உயர்த்தப்படுதா அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இது அந்தந்த நிறுவனங்கள் நினைச்சாலே செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிற இந்த தொகை கூட மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இருந்த சம்பளத்தினுடைய தொகையை தான் இப்ப கொடுக்குறாங்க. இதனால இங்க இருக்கிற ஐடியில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், தனியார் துறையில் இருக்கிற சிறப்பு தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கட்டும், நிறைய இளைஞர்கள், பெண்கள், யுவதிகள், ஆண்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு இதுதான் காரணம். எந்த தனியார் துறையும் நம்பி கூட இங்க இலங்கையில வேலை செய்யறதுக்கான ஒரு சரியான நிரந்தரமான நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததால இங்கிருந்து வெளியில போறதை தவிர்க்க இயலாது அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் நாட்கள்ல நடக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற செலவுக்கு இங்க எடுக்கிற சம்பளம் போதாது அப்படின்றது 99% கருத்து. அதுதான் உண்மையும் கூட. காலையிலே ஒரு பரிதாபமான செய்தி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரப்பான செய்தின்னு சொல்லலாம். குருநாகல்ல ஒரு பெட்ரோல் நிலையம் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. நேற்றிரவு 11 மணிக்கு. இதுல அங்க வேலை செஞ்ச மேனேஜர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு பெட்ரோல் டேங்க் வெடிச்சதுல தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்படுது. அந்த தீ வந்து அடுத்த டேங்குக்கும் பரவறதுக்கு இடையில அங்கு தீயணைப்பு படை, அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அதை சரியான முறையில கையாண்டு அதை தடுத்ததால மிகப்பெரிய ஒரு தீப்பரவல் அல்லது பேர் ஆபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 4 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக இன்றைய நாள்ல இன்றைய செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு பொதுமக்கள், அதாவது இப்பொழுது பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கு, அந்த விஷயத்துல பல மேடைகள்ல அவர் பேச ஆரம்பித்திருக்காரு. அதுல ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இது கடந்த நாட்கள்ல ஒரு சர்ச்சையாக ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் தான். அதாவது வயசானவங்களையும் இப்ப விசாரணைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்லிருக்காரு. පවුල් පිටින් මහජනක දේපල හොරකම් කරා නම් පවුල් පිටින් විඳවන්න ඕන. තව එක්කෙනෙක් කියනවා අපේ වයසට ගිහපු ඇවිදින්න බැරි ආච්චිත් ගෙනියනවා. මම කියන්නේ ආච්චිට එහෙම උනේ වංචනික මුණුබුරන් හින්දා. පව් මටත් හිතෙනවා පව්. හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ? ඒ වයසක කෙනෙකුටවත් බේරෙන්න දෙන්නේ නැහැ. තමන්ගේ මුදල් සංගවා ගැනීමේ அதாவது வயசா இருந்தா என்ன, இளமையா இருந்தா என்ன, ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, அரச பணம் யார்கிட்ட இருக்கு, சட்டவிரோதமா யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கான விசாரணை தொடரும். இது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை. இது எந்த ஒரு விமர்சனத்தையும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பதில் அளிச்சிருந்தாரு. எனவே இந்த விஷயங்களும் இன்றைய நாள்ல செய்திகள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.